Good evening all. To all parents, இங்க இருக்கிற parents and school management for inviting me. ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஒகேஷன் ஒரு ஸ்கூலோட ஆனுவல் டேக்கு என்னை சீஃப் கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணதில் ஐ எம் வெரி மச் ஹானர்ட். ஸோ எல்லாருக்குமே இந்த வீடியோவில் பார்த்தப்ப தெரிஞ்சிருக்கும். ஐ எம் அ ஃபவுண்டர் ஆஃப் திண்டுக்கல் பேரண்டிங் சேரிட்டபிள் ட்ரஸ்ட். இது என்னென்னா ஒரு 5 லைக் மைண்டட் மதர்ஸ் வந்து எங்கள் கிட்ஸுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து திண்டுக்கல்லில் பண்ண முடியல, கிடைக்கல. அப்போ வந்து அதை வந்து நம்ம வெளியே இருந்து சோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நிறைய ஒர்க் ஷாப்ஸ் வந்து நாங்கள் கண்டக்ட் பண்ணோம். அதை எங்கள் பசங்களுக்கு மட்டும் கிடைக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி எல்லாருக்குமே அது ஈக்குவலாக கிடைக்கணும்னு நினச்சோம். ஸோ அதுக்காக ஒரு பிளாட்ஃபார்மாக இந்த திண்டுக்கல் பேரண்டிங் கிளப்புன்னு ஃபர்ஸ்ட் அதை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அதிலிருந்து வர்ற எந்த ரெவென்யூவுமே இட்ஸ் நாட் ஃபார் எனி பிஸ்னஸ் பர்பஸ். எங்களுக்கு அதிலேருந்து ஒரு பைசா கூட நாங்கள் எடுக்க மாட்டோம் ஃபார் அஸ் அப்படின்னு அதை ட்ரஸ்ட்டாகவும் நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணோம். ஸோ இதிலேருந்து வர ஒவ்வொரு பெண்ணியுமே நாங்கள் வந்து அதை ஃபார் குட் காஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். அதை என்ஜிஓவாக ரெஜிஸ்டர் பண்ணி இந்த வருஷம் எங்களோட மெயின் மோட்டோவே வந்து இதிலேருந்து ஜென்ரேட் ஆன ஒரு அமௌண்ட்டை ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யாருக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாமல் இருக்காங்களோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ ஒரு ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ப்ரிவிலேஜ்டு கிட்ஸ்க்கு அந்த ஒர்க் ஷாப்பை நம்ம ஃபீஸ் கொடுத்து அந்த ஒர்க் ஷாப்பை கண்டக்ட் பண்ணிவிட்டு அண்டர் ப்ரிவிலேஜ் கிட்ஸுக்கு அதே ஒர்க் ஷாப்பை நாங்கள் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறோம். ஸோ அதுலேருந்து வர காஸ்ட் எல்லாத்தையும் வச்சு நாங்கள் வந்து நிறைய சோஷியல் சர்வீசஸ் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் 5 பேராக ஆரம்பித்த இந்த டீம் வந்து இப்போ 28 லவ்லி மதர்ஸ் எங்கள் கூட இருக்காங்க மெம்பர்ஸாக. ஸோ இது வந்து இந்த 2 இயர்ஸில் வந்து எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய விக்ட்ரியாக நாங்கள் நினைக்கிறோம். அண்ட் ஒவ்வொரு வருஷமே வந்து ஒரு ஃபண்ட்ரைசிங் ஈவெண்ட் ஒன்று வந்து பிளான் பண்ணுவோம். ஸோ பிங் பாங் ஃபியஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் நாங்கள் ஃபர்ஸ்ட் எபிசோட் ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் லாஸ்ட் எபிசோட் செகண்ட் சீசன் வந்து நாங்கள் திண்டுக்கல் ஆர்ட் திருவிழான்னு சொல்லிட்டு காமராஜர் ஸ்கூல் தான் நம்மளோட வென்யூவாக இருந்தது. ஸோ வென்யூ வந்து நம்மளுக்கு ஸ்பான்சர் பண்ணி எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ண ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் தட் வாஸ் ஆல்சோ எ ஹியூஜ் ஹிட். அதுலேருந்து வந்த அமௌண்ட்ஸும் ஃபண்ட்ஸுமே வந்து நாங்கள் சோஷியல் காசஸ்க்காக மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் பேரண்டிங் வந்து எல்லாருமே சொல்கிற மாதிரி எல்லோரும் சொல்லுவாங்க பேரண்டிங் ஈஸி தான் அப்படின்னு. பேரண்டிங் ஈஸி தான் அன்டில் யூ பிகம் அ பேரண்ட். நீங்கள் அந்த பேரண்ட்டோட இடத்துல இருந்து பார்த்தா மட்டும்தான் அந்த பேரண்டிங் எவ்வளோ கஷ்டங்கிறது தெரியும். ஸோ இங்கே இருக்கிற எல்லா பேரண்ட்ஸ்க்கும் நான் வந்து ரொம்ப டைம் எடுத்துக்க விரும்பல. பிகாஸ் நானும் இந்த சுச்சுவேஷனில் இருந்திருக்கேன். ஏன்னா எனக்கும் 2 கிட்ஸ் இருக்காங்க. ஆனுவல் டேயில் எப்போ அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்குறதுக்காக ஈகராக வெயிட் பண்ணுவோம். ஜஸ்ட் என்னோட ஷேரிங்ஸை வந்து இங்கே இருக்கிற லவ்லி மதர்ஸ்க்கு நான் கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அஸ் எ கோ மதராக. ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் கிட்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப டஃப். ஏன்னா அவங்க கேட்குற கொஸ்டின்ஸ் அப்படி அவங்க திங்க் பண்ணுற விதம் இருக்குல்ல, நம்ம வந்து இமேஜின் கூட பண்ண முடியாது, அந்த அளவுக்கு திங்க் பண்ணுவாங்க. என்கிட்ட கேட்குற விஷயம் என்னென்னா, நீங்கள் எப்படி வந்து பேலன்ஸ் பண்ணுறீங்க? எனக்கு 2 கிட்ஸ் இருக்காங்க. ஒரு கிட்டுக்கு 7 இயர்ஸ் ஆகுது, இன்னொரு கிட்டுக்கு 3 இயர்ஸ் தான் ஆகுது. எப்படி நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறீங்க? கிட்ஸ் கூட எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு. நான் எனக்கு வச்சுருக்கிற ஒரே ஒரு ரூல் என்னென்னா, இட்ஸ் நாட் அபவுட் த குவான்டிட்டி ஆஃப் டைம் யூ ஸ்பெண்ட் வித் யோர் கிட். நான் வந்து என் குழந்தை கூட 1 மணி நேரம் உட்காந்தேன், 2 மணி நேரம் உட்காந்தேன் அப்படின்னு நீங்கள் அந்த குவான்டிட்டி வந்து எப்பயுமே மேட்டர் கிடையாது. இட்ஸ் ஆல் அபவுட் குவாலிட்டி. 10 நிமிஷம் உங்கள் கிட்டு கூட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாலுமே அந்த 10 நிமிஷத்தில் உங்களுக்கு கிட்டுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஒரு ஸ்டோரி புக் ரீட் பண்ணலாம் அழகாக சேர்ந்து, இல்லை ஒரு வாக் போகலாம். வாக் போகிறப்ப நிறைய இன்புட்ஸ். நீங்கள் இப்போ இருக்கிற கிட்ஸ் எல்லாருமே வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிட்டாங்க. மொபைல்ஸ், நீங்கள் ஒரு மணி நேரம் மொபைல் பார்க்குறீங்கன்னா அந்த 1 மணி நேரம் அந்த பையனும் மொபைல் தான் பார்த்துட்டு இருப்போம். அதுக்கு பேர் குவாலிட்டி டைம் கிடையாது. குவாலிட்டி டைமுங்கிறது நீங்கள் 2 பேரும் மொபைல்ஸை விட்டுட்டு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி 10 மினிட்ஸ் பண்ணால் கூட, அது உங்கள் பெட் டைம் ஸ்டோரி டைம் ஆகட்டும், ஏதோ ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அதுவே அந்த கிட்ஸுக்கு வேல்யூபிளாக இருக்கும். நீங்கள் வாங்கி கொடுக்குற திங்ஸோ சாக்லேட்ஸோ ஐஸ்கிரீம்ஸோ எதுவுமே உங்கள் கிட்ஸுக்கு வந்து பின்னாடி ரிமெம்பர் ஆகாது. உங்கள் கிட்ஸுக்கு ரிமெம்பர் ஆக போகிற ஒரே விஷயம் நீங்கள் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுற குவாலிட்டி டைம். ஸோ நான் வந்து குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். எனக்கு எப்படின்னா, என்னால் வீக் டேஸில் ஐ கான்ட் ஸ்பெண்ட் டைம்.
எனக்கு வந்து நைட் டைம் மட்டும்தான் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸோ நைட் வி யூஸ்வலி டாக் அஸ் அ ஃபேமிலியாக நாங்கள் பேசுவோம் 4 பேருமே. வி யூஸ்வலி டாக் அண்ட் கண்டிப்பாக சாட்டர்டே அண்ட் சண்டேஸ் இட் வில் பி ஆல் அபவுட் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணணும் அப்படின்னு. எங்களுக்கு ஃபார்ம் இருக்கிறதுனால என் டாட்டர்ஸ் 2 பேருமே ஃபார்மில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வளர்ந்தாங்க. எங்கள் அம்மா வந்து ஷீ இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் வாஹா நேச்சுரல்ஸ். அவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார்ம்லேயே தான் வளர்ந்தாங்க. அந்த ஒரு செடி எப்படி வளருங்கிறதுலேருந்து ஒரு கடலை எப்படி வரும், அந்த கடலையிலேருந்து எண்ணெய் எப்படி வரும், அது எல்லாமே அவங்க வந்து லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க. இப்போ இருக்கிற கிட்ஸுக்கு அவங்க சாப்பிட்ற சாப்பாடு எப்படி அவங்க பிளேட்டுக்கு வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம குட்டி குட்டியாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம். லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நேற்று நான் சும்மா வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்த ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு 10 வயசு பொண்ணு வந்து ஷீ ஸ்டார்டட் அண்ட் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட். அதில் என்ன பண்ணுறாங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறாங்க. என்னென்னா கையில் போடுற பிரேஸ்லெட் சார்ம்ஸ். அவங்களோட அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபேஷன் டிசைனர், பெரிய கம்பெனி வச்சுருக்காங்க. எதுக்காக இது ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்களுக்கு அது ஒரு பிஸ்னஸ் மோட்டிவாக அவங்க ஸ்டார்ட் பண்ணவே தேவையில்லை. ஆனால் அவங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு ஒரே ரீசன், குழந்தை வந்து ஃபோன் பார்க்குறா. அந்த ஃபோன் பார்க்குற விஷயத்த நான் எப்படி பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு யோசித்தேன். அவளுக்கு பிடிச்ச விஷயம் பிரேஸ்லெட், அடிக்கடி அவள் பண்ணுவா, அவளுக்கு அது பிடிக்கும். அதை ஏன் அவளை வந்து ஒரு பிஸ்னஸாக மாற்றக்கூடாதுன்னு யோசித்தேன். நீ பண்ணுறதை நீயே வீடியோ எடு, நீயே பண்ணு. அதை வாங்குறாங்களோ வாங்கலையோ, பட் நீங்கள் வந்து அந்த ஸ்க்ரீன் டைமில் நீ பார்க்குற விஷயம் மற்ற விஷயத்தை பார்க்குறதுக்கு பதிலாக உன்னை நீ டெவலப் பண்ணிக்கிறதுக்கு நீ என்ன பார்க்குறியோ அதை பாரு அப்படின்னு. எனக்கு அது ரொம்ப ரொம்ப ஹார்ட் வார்மிங்காக இருந்தது அந்த வீடியோ பார்க்குறப்ப. ஸோ இந்த ஜென்ரேஷன் கிட்ஸுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது ஃபோனில் எக்ஸ்ப்ளோர் பண்ண. அதை எப்படி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ஃபைன் டியூன் பண்ணலாங்கிறத பார்த்து பேரண்டிங் கரெக்ட் பண்ணிங்கனாலே எல்லா பேரண்ட்ஸுமே பெஸ்ட் பேரண்ட்ஸ் ஆகிடுவீங்க. தேங்க்யூ.